ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 BL ட்ராமா. ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஆர்மிஸ், இன்னையிலிருந்து நம்ம சேனலில் புதுசாக ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் போடுற ட்ராமாலேயே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஷிப்பிங்கில் இந்த ட்ராமா இருக்க போகுது. ட்ராமா நேம் OT7 ஃபோர்ஸ்டு மேரேஜ் டிஃப்ரெண்ட் ஷிப்பிங் பார்ட் 1. ஆர்மிஸ், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம OT7 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேஹோப் இருக்கார் இல்லையா, அவரே தான் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காரு. நான் இந்த நாளை என் லைஃப்பில் வரவே கூடாதுன்னு நினச்ச நாள், ஆனால் இங்கே போக போகிறேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, எனக்கு போகவும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி மிரரை பார்த்து அழுதுட்ருக்காரு. அப்போ தான் அந்த இன்விடேஷன் எடுக்கிறாங்களா, அதில் பார்த்தா மின்யோங்கி வெட்ஸ் கிம் சுக்ஜின் அப்படின்னு போட்டிருக்கா. இதை பார்த்துட்டு அந்த கிம் சுக்ஜின்ற பேர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் மறைச்சிட்டு இந்த இடத்துல என்னோட பேர் வர வேண்டிய இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் நம்ம ஜெஹோப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் வருது. ஸோ ஃபோனை போய் பார்க்குறாங்க. அதில் கால் பண்ணியிருக்காது நம்ம வீ தான். என்ன ஜெஹோப், நீ இன்னுமே கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்களா. நான் கிளம்பிட்டேன், நீ என்ன ஆரம் கூடயா இருக்க? ஆமாம், அப்புறம் நான் அவரு கூட தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வி சிரிச்சுட்டே சொல்கிறாரு. அண்ட் தென் ஃபைனலாக இப்போ நம்ம ஜேஹோப் இருக்கார் இல்லையா, அவர் வியோட வீட்டுக்கு போகிறாரு. இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறது யாருன்னா நம்ம ஆரம் தான். என்னடா ஜேஹோப் எப்படி இருக்க, பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. உனக்கு என்னடா, நீ பிடிச்ச லைஃப்பை மேரேஜ் பண்ணிகிட்ருக்க, நான் பாரு எனக்கு பிடிச்சதை விட்டுட்டு அவங்களோட மேரேஜுக்கே போகிறேன் பார்த்தியா, இந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றாங்களா. வி பார்க்குறாரு, ஜேஹோப் அண்ணா வந்துட்டிங்களா வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ ஜேஹோப்மே உள்ளே போகிறாரு. இன்னுமா கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போதே கரெக்டாக அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது உட்காடுறாரா. ஸோ டிவிக்கு மேலே ஃபோட்டோ இருக்குது. அதில் பார்த்தா நம்ம ஆரம்க்கும் வீக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருக்கு. ஜேஹோப் கேட்குறாரு, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கேடா, அப்போது உங்கள் வெட்டிங்கில் எடுத்த இன்னொரு ஃபோட்டோ வச்சுருக்கலாம்ல, ஏன் இதை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தானடா சொன்னேன் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் என்ன பண்ணுறாரு, ஜேஹோப் ஷோல்டரில் கை போட்டாரா. இது உடனே வீக்கு கோவம் வருது. ஆரம் பக்கத்தில் போயிட்டு டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜேஹோப் சொல்கிறாரு, போ ஆல் பொசசிவ் ஆகுது அப்படின்ற மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஆரம் சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. முன்னாடி வி உட்காந்துருக்காங்க, பின்னாடி நம்ம ஜேஹோப் தான் இருக்காங்க. வி கேட்குறாரு, என்ன ஜேஹோப், உங்கள் சீனியர்ஸோட மேரேஜுக்கு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என் சீனியர் தானே அப்படின்ற மாதிரி ஜேஹோப் பாவமாக பார்க்குறாரு. ஆரம்க்கு மட்டும்தானே தெரியும் ஜேஹோப் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்கிறது. ஆரம் வந்து வி கிட்ட சொல்கிறாரு, வி இந்த மாதிரி பேசாத அப்படின்றாங்களா. வீக்கு ஒன்று கோவம் வருது. நான் ஜஸ்ட்டு கேட்டேன் தானா, இதுக்கு போய் என்னை எதுக்கு மிரட்டுற அப்படின்ற மாதிரி ஜேஹோப் பார்க்குறாரு. அவன் எதுவுமே சொல்லி மிரட்ட கூட இல்லையே, இதெல்லாம் இவனுக்கு மிரட்டுறதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தென் இப்போது 3 பேருமே அந்த வெட்டிங் ஹால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இவங்க வரும்போது அங்கே நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸ்லாம் வெல்கம் பண்ணுறாங்களா. ஆமாம், எங்கே இவங்களோட பேரண்ட்ஸை காணோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் தான் கேட்குறாரு ஜின்னோட அப்பா அம்மா கிட்ட. அது வந்து அவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுமே உள்ளே கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜிம்மின் அண்ட் ஜேகே 2 பேருமே வராங்க. இதை நம்ம வி பார்க்குறாங்க. வி பார்த்தோன்னே லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது. பட் அப்படியே ஆரம் பின்னாடி போய் நின்றுக்கிறாங்களா. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் என்னை பார்த்து இப்படி பண்ணுறான், நான் அந்தளவுக்கு இவனுக்கு பிடிக்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரா. இது நம்ம ஜிமினுக்கு புரியுது. ஸோ ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேவை கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னே வீக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிமின் ஹக் பண்ணிட்டு வரார் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆரம் அப்புறம் ஜேஹோப் இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம சுகா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, ஜின்மின், ஜேகே அண்ட் வி, இவங்க 3 பேரும் ஜின்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் ஜிம்மின் கேட்குறாரு, என்ன வி உன்னோட லைஃப் நல்லா போயிட்டுருக்கு போல் அப்படின்றாங்களா. அதுக்கு வி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்துட்டுருக்காரு. நம்ம ஜேகே அமைதியாரு ஜிம்மின் அப்படின்றாங்களா. இல்லைடா, நான் எப்படி இதை கேட்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரா. வி அப்படியே முறைக்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்க, அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டாங்களா. ஆமாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. வி இப்படி பண்ணுறதுலாம் ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அங்கேருந்து தள்ளி போகிறாரா. அப்போ ஜிம்மின் தான் போய் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வராங்க. தென் ஜின்னு உள்ளே இருக்காரா. ஜின்னுக்கு இவங்கள பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஜிம்மின் தான் சீனியர், என்ன மேரேஜ்லாம் ஆக போகுது, ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படின்றாங்களா. நீ வேற ஏன்டா, நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலடா இவனை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, ஆனால் பார்த்தியா அப்படின்றாங்களா. தென் நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்கிறாங்க, ஜேகே பார்த்தியா அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்களா. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் அமைதியாக இரு அப்படின்றாங்க.
சரிடா நான் அமைதியாக இருக்கேன். சரி அடுத்த நம்ம மேரேஜ் தானே, நம்ம எப்போ பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்களா. ஜேகே வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது வீக் அப்படி இருக்குது, என்னது மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே நீங்களுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஆமாம் நாங்களுமே தான் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றாங்க. சரி எப்போ உங்கள் மேரேஜ் அப்படின்னு கேட்குறாங்களா. நெக்ஸ்ட் மந்த்து தான் அப்படின்றாங்க. இன்விடேஷன்லாம் அடிச்சிட்டிங்களா. ஆமாம் அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. தென் இப்போ நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, அப்படியே வி லைட்டாக பாவமும் பார்க்குறாரு. அப்போ வி வந்துட்டு சரி ஜின் நீங்கள் கிளம்பி வாங்க நான் ஆரம் கூட போகிறேன் அப்படின்றாங்களா. அப்போ ஜின்னு சொல்கிறாரு இவன் பாரேன் எப்படி தெரிஞ்சிட்டு இருந்தான், எவ்வளோ சந்தோஷமாக தெரிஞ்சிட்டு இருந்தான், இப்போ பாரு ஆரம் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஆரமுக்கும் இவனுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது, இப்போ பார்த்தியா அப்படின்ற மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்காரு. அதுக்கு வி சொல்கிறாரு ஆமாம் அது அப்போது எங்களுக்கு தான் இப்போ மேரேஜ் ஆகிடுச்சுல, நாங்கள் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கோம், அவனை நல்லா தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி பாட்டுக்கு நான் ஆரம் கிட்ட போகிறேன், எனக்கு ஆரம் ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஜேகே டக்குன்னு கையை இப்படி பிடிக்கலான்னு போகிறாங்களா, இப்போ ஜிம்மின் இருக்கவும் அப்படியே விட்டுடுறாங்க. இங்கே நம்ம ஜேஹோப் ஆரம் 2 பேருமே சுகாவோட ரூம்க்கு வராங்க. சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிடுறாங்களா. சுகாக்கு அவ்வளோ சந்தோஷம். பாரியா 2 பேரும் வந்துட்டீங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை தெரியுமா அப்படின்றாங்களா. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் என்றைக்குமே காப்பாற்ற இருக்க மாட்டோம் சீனியர், ஏன்னா நாங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரா. சுகாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேர்த்தையுமே ஹக் பண்ணுறாங்களா. இப்போ ஜேஹோப்பை தான் ஹக் பண்ணுற வராங்க. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஜேஹோப்போட ஒன் சைடு லவ் இல்லையா, ஸோ அதனால் ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது நம்ம ஜேஹோப் வந்துட்டு டக்குன்னு விலகுறாங்களா. சுகாக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சுடா ஏன் இப்போ இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் சொல்கிறாரு. ஏன்னா ஆரம்புக்கு தெரியும் இல்லையா. ஒன்றும் இல்லை சீனியர் நீங்கள் போகிறீங்க இல்லையா, அதனால தான் ஃபீலிங்கில் இருக்கான் அப்படின்றாங்களா. என்னது அப்படின்னு சுகா கேட்குறாரு. ஒன்றும் இல்லை இவ்வளோ நாளாக அவங்க பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பான், நானுமே தான். ஆனால் என்னை விட அவன் தானே நிறைய அவங்க பின்னாடி சுற்றுவான். பட் இப்போ நீங்கள் இல்லைங்கவும் அதான் லைட்டாக அவங்களுக்கு மேரேஜ் ஆகுங்கவும் ஜலஸ் ஆகிட்டான் அப்படின்றாங்களா. நம்ம சுகா சிரிச்சிட்ருக்காரா. அப்போ கரெக்டாக வி வராங்க. ஆரம் பார்க்குறாரு. லைட்டாக நம்ம வி அப்படியே அப்செட்டாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வராங்க. என்னாச்சு வி அப்படின்னு கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு நம்ம ஆரம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை நான் அவன் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்களா. சுகா பார்க்குறாங்க. அப்பா ரொம்ப க்யூட் கப்பல் தான் நீங்கள் அப்படின்றாரா. அது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் முழிக்கிறாரு. சரி நீங்கள் என் கூடவே இருக்கீங்களா அப்படின்னு சுகா கேட்குறாரா. என்னாச்சு சீனியர் அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை நர்வஸாக இருக்குது, ஏன்னா எனக்கு பிடிச்ச பர்சனை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ல அப்படின்றாங்களா. இது கேட்க நம்ம ஜேஹோப்புக்கா உள்ள ஒரு மாதிரி இருக்குது. ஆரம் நான் வெளியே போகிறேன் நீங்கள் நிற்கிறியா அப்படின்றாங்களா. சுகா பார்க்குறாரு. என்னாச்சு ஜேஹோப் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் நைட் டியூட்டி பார்த்தேன்னா அதனால் எனக்கு டயர்டாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு. ஆரம்புக்கு தெரியும் நம்ம ஜேஹோப் நைட் டியூட்டிலாம் போக மாட்டாருன்னு. ஸோ சொல்லிட்டாரு அவன் போட்டோம் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம ஜேஹோப் போகிறாரு. இப்போது நம்ம ஜிம்மினும் ஜேகேவும் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே ஜின்னு கூட தான் இருக்காங்க. ஜேஹோப் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த சேரில் உட்கார்றாரா. அந்த சேரில் உட்காரும்போது அப்படியே பாஸ்ட்டில் நடந்ததை நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆர்மிஸ் இதுலேருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஜேஹோப் இருக்கார் இல்லையா, அவருக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா நம்ம ஜேஹோப் இருக்காங்க இல்லையா, ரொம்ப அம்மா செல்லம். ஸோ அம்மா கூட மட்டும்தான் இருக்கணும், அவங்க கூட தான் எல்லாமே பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிற ஆள். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜேஹோப்போட பேரண்ட்ஸ் எல்லாம் புதுசாக வீடு கட்டியிருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க ஜேஹோப் உனக்கு வெளியே போய் படிக்கணும்னா நீ படிக்கலாம் அப்படின்வாங்களா. இல்லைம்மா நான் அவங்க கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட தான் இருப்பாங்களா. ஸோ அதனால தான் இவ்வளோ நாளாக வெளியே இருந்தவங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஜேஹோப்லாம் சேர்ந்து இப்போது புதுசாக இங்கே வீடு கட்டியிருக்கவும் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேஹோப் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டே இல்லையா, இப்போ என்ன பண்ணுறாங்க அம்மா சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வா நம்ம இன்வைட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றாங்களா. நானும் வரேன் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து அம்மா கூட தான் வராங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருக்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அங்கே ஒரு டாக் இருக்கா, அது நம்ம ஜேஹோவை பார்த்து மட்டும் குலைச்சிட்டே இருக்குது. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. அம்மா இது ஏம்மா என்னை பார்த்து மட்டும் குலைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது புதுசாக இருக்கும் இல்லையா, அம்மா நீங்கள் தான் நம்ம புதுசு என்னை பார்த்து மட்டும் ஏம்மா குலைக்குது அப்படின்றாரா. அப்போ கரெக்டாக உள்ளே இருந்து வீட்டோட ஓனர் வராங்க. என்னாச்சு எதுக்கு குலைக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. அப்போ கரெக்டாக பார்க்குறாங்க. ஓ என்ன நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நாங்கள் தான் அந்த உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஹோப்போட அம்மா சொல்கிறாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு பையன் ஃபோட்டோ இருக்குது. அவன் பாஸ்கெட் பால் காஸ்டியூம்லாம் போட்டு கையில் கப்பு வச்சுட்டு நிற்கிறான். இதை பார்த்தா அடுத்த நிமிஷமே நம்ம ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி க்ரஷ் ஆகிடுது.
இது இது இவன் இவன் அப்படி மனசுக்குள்ளே தான் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போது அந்த ஆண்டி கேட்குறாங்க, என்னாச்சுப்பா அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை ஆண்டி, இவங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுதான்ப்பா என் பையன், அவன் பேர் சுகா அப்படின்றாங்களா. ஸோ நம்ம ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி குஷியாகிடுது பேரை கேட்ட உடனேயே. சரிங்க ஆண்டி, அப்போது உங்களோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஆண்டி கேட்குறாங்க, உன்னோட நேம் என்னப்பா, நீ என்ன படிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னோட பேர் ஜேஹோப், நான் செகண்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன் ஆண்டி அப்படின்றாங்களா. அம்மா வந்து சொல்கிறாங்க ஜேஹோப்போட அம்மா, இங்கே யூனிவர்சிட்டிலே பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும், பட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்படி இல்லைனா என் பையனை வேணால் கூப்பிட்றேன் வந்துட்டு கேட்டுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம ஜேஹோப்புக்கு தான் ஆர்வமாக இருக்கும் இல்லையா. சரி கூப்பிடுங்க அப்படின்றாங்க. சுகா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. சுகா காதில் விழலை, ஏன்னா ஹெட்செட் போட்டு உள்ளே அப்படியே மியூசிக் கேட்டுட்ருக்காரு. இந்த டைமில் ஜேகே தான் உள்ளேருந்து வராங்க. அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இவன் நான் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா ஜேஹோப்பு. இவன் என்னோட 2வது பையன், இவன் பேர் ஜங்குக் அப்படின்றாங்களா. ஓ அப்படியே ஆண்டி, நீங்கள் சுகாவை கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாரா. என்ன எங்கள் அண்ணனை கேட்குறேன், எங்கள் அண்ணன்லாம் வரமாட்டான், அவன் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பாட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரா. இங்கே பாரு ஜேகே, வந்தவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, இவங்க நம்மளோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்காங்க அப்படின்றாங்களா. ஜேஹோப் கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு. அவங்க அம்மாவை பார்த்து மட்டும் ஹாய் ஆண்டி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. ஆண்டி பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொடுக்குறாரா. இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் கொடுத்தா அதை வாங்கிக்கணும், இல்லைன்னா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்களா. ஜேஹோப்போட அம்மா சிரிக்கிறாங்க. ஜேஹோப் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. சாரிப்பா, அவன் அப்படி தான் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான், மனசில் பட்டதை அப்படி பேசிடுவான் அப்படின்றாங்களா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க, போன தடவை எப்படி தான் இதுக்கு நீங்கள் இருந்தீங்க இல்லையா, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க சும்மா இல்லாமல் கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால என் பையனுக்கு பிடிக்காது யார் வீட்டுக்கு வந்தாலும் அப்படின்றாங்களா. இப்போ புரியுது அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. நம்ம சுகா இருக்கா இல்லையா, அவரோட ரூமுக்கு ஜேகே போகிறாங்க. அண்ணா உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்றாங்களா. என்னது, என்ன பார்க்கவா அப்படின்னு நம்ம சுகா கேட்குறாரா. ஆமாண்ணா, யாரோ வந்திருக்காங்க, போ போ அப்படின்றாங்களா. டேய் நீ ஏன்டா என் ரூம்குள்ளே போகிற, வெளியே போடா அப்படின்றாங்களா. என்ன உன் ரூம்குள்ளே நான் இருப்பேன், எனக்குமே உரிமை இருக்குது, வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, அம்மா அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்றாங்களா. என் ரூம்குள்ளே வந்தால் நீ சும்மாவே இருக்க மாட்டேடா, இதை ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவேன் அப்படின்றாரா. 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்டு கீழே கேட்குதா. ஐயோ இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே போகிறாங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லைம்மா, இவன் என் ரூம்குள்ளே வர பார்க்குறான் அப்படின்னு சுகா சொல்கிறாங்களா. வந்தால் என்ன சுகா, அம்மா இவன் சும்மாவே இருக்க மாட்டான், உங்களுக்கே தெரியும்லம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. ஸோ சுகா கோச்சிக்கிட்டு அப்படியே கீழே வராரு. அப்போ தான் பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம ஜேஹோப்பு. இப்போ ஃபோட்டோவில் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும், இப்போ ரியல் லெவலில் நடந்து வராங்களா, ரொம்ப க்ரஷ் ஆகிருது. ஸோ இப்போ சுகா கீழே வராரு. வந்துட்டு வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. என்ன பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு, நாங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் புதுசாக குடி வந்திருக்கோம், ஸோ அப்படியே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்றாங்களா. அப்படியா, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. என்னோட பேர் ஜேஹோப் அப்படின்றாங்களா. நீ என்ன படிக்கிற அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. நான் இப்போ தான் செகண்ட் இயர் ஜாயின் பண்ண அதுக்கு நம்ம சுகா, சரி நீ என்ன டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம சுகா அப்படியே உட்காந்துக்கிறார். 2 பேரும் பேச கண்டினியூ பண்ணுறாங்களா. நம்ம ஜேகேக்கோ வருது, எவ்வளோ தைரியம் இருந்தா இவன் என் கூட சண்டை போட்டுட்டு அங்கே போய் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்பான், இவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மெதுவாக நடந்து வராங்களா. ஸோ இங்கே நம்ம சுகா வந்து கேட்குறாரு, என்ன குரூப் அந்த மாதிரிலாம் கேட்டு முடிச்சிட்டாரா. நீ வேணா எங்களோட யூனிவர்சிட்டிலே வந்து ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாங்க. உங்கள் யூனிவர்சிட்டியா, அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் படிக்கிறேன் இல்லையா, நல்லா தான் இருக்கும் அப்படின்றாங்களா. ஆண்டி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இவனை என்னோட யூனிவர்சிட்டிலேயே ஜாயின் பண்ணி விட்டுருங்க அப்படின்றாங்களா. கண்டிப்பாப்பா, அப்பா வந்தோடனே நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்றாங்களா. நீங்கள் அதெல்லாம் இல்லை, எங்கள் யூனிவர்சிட்டியில் நம்பி ஜாயின் பண்ணி விடலாம், நல்லா தான் இருக்கும் எல்லாம் அப்படின்றாங்களா. ஓகே அப்படின்றாங்க. தென் நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, வேணுமுன்னே ஆண்டி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, என்ன ஆண்டி புதுசாக வந்திருக்கீங்க, அப்புறம் இங்கே இருக்கவங்கள உங்களை யாராச்சும் வம்பு பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நான் பாக்ஸிங் கற்றுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரா. ஜேகே இப்படிலாம் பேசுறது நம்ம ஜேஹோப் அம்மாவுக்கு பிடிச்சி போயிடுது. கண்டிப்பாப்பா, எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் ஒன்றை தான் கூப்பிடுவேன் அப்படின்றாங்களா. இப்போ ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் ஓடி வராங்க. ஜேகே இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இவன் வேற வந்துட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்துட்டு வெளியே போகிறாரு. என்னடா ஜிமின் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு நான் புது சைக்கிள் வாங்கியிருக்கேன், இதை உன்கிட்ட காட்ட தான் வந்தேன், வாயை ரைட் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க.
ஜிமின் நீ உள்ள வாயேன், உனக்கு புதுசா ஒருத்தரை நான் இன்ட்ரோ பண்றேன் அப்படின்ற மாரி கூட்டு போறாங்க. வந்து பார்த்தா நம்ம ஜேஹோப்போட அம்மாவும் தானே உட்காந்துருப்பாங்க. நம்ம சுகாவ பார்க்குறாங்க ஜிமின். பார்த்துட்டு ஆ சுகா ஹையும் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. நம்ம சுகா எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு ஜேஹோப்ட்ட பேசிட்டு இருக்காரு. விடுடா என் அண்ணன் அப்படிதான் உனக்கே தெரியும்ல. இங்கே பாரேன், இந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, இவங்க தான் ஆப்போசிட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம இந்த ஆன்ட்டிக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரா. சரிடா உன் ஹெல்பிங் சென்ஸை ஃபஸ்ட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஜிம்மின்மே பேசுகிறாரு. ஹாய் ஆண்டி, உங்களை இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரா. பரவாயில்ல, ஜேகேவோட ஃப்ரெண்டும் அப்படியே அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆமாண்டி நாங்கள் அப்படி தான். அப்புறம் இது உங்கள் பையன் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆமாம் இவன் தான் என் பையன். உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஜிம்மின் பேர் கேட்குறாரா. அதுவும் சுகாவுக்கும் ஜெஹப்புக்கும் நடுவில் உட்காந்துட்டு போய் கேட்குறாங்க. சுகா பார்க்குறாரு, இவன் என்ன பண்ணுறான், நீ ஏஞ்சி போறியாங்க அப்படின்ற மாதிரி சுகா கத்துறாரா. முடியாது, நான் இப்படி தான் உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நான் இப்போ தான் செகண்ட் இயர் போகிறேன் அப்படின்றாங்க. ஒன்று தெரியுமா, நான் சுகா அப்புறம் ஜேகே நாங்கள் 3 பேருமே ஒரே யூனிவர்சிட்டி தான் படிக்கிறோம் இல்லை படிக்க போகிறோம். ஏன்னா இந்த டைம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் கேட்குறாங்க. ஆமாம் சுகா இருக்காங்கல்ல, அவங்க தேர்ட் இயர் போகிறாங்க அப்படின்றாங்களா. நம்ம சுகா கோவமாக வருது. ஜிமின் இங்கேருந்து போறியா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்களா. ஜேகே வருது. டே அண்ணா ஒழுங்கா என் ஃப்ரெண்டு கிட்ட பேச, இப்படிலாம் பேசணுன்னு வச்சுக்கவேன் ஓ ரூம் இருக்காது பார்த்துக்கோ அப்படின்றாங்களா. என்னடா என்னவே மறட்டுறியா, நான் ஆன்ட்டி இருக்காங்களேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு. நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்களா. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கத்துறாரு. ஜிம்மின் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆமாம் ஆண்டி வந்துட்டேன், நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் ஆண்டி அப்படின்றாங்களா. என்னாச்சு ஜிம்மின். பார்த்தீங்களா ஆண்டி, நான் ஒரு சைக்கிள் கூட புதுசாக வாங்கிட்டு வரேன், வரீங்களா அவங்கள ரவுண்ட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரா. அதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க, என்ன கூப்பிட்டு போறியா, நீ விழாமல் இருந்தால் சரிதான் அப்படின்றாங்களா. ஆன்ட்டி அதெல்லாம் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கு அப்படின்றாங்களா. ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட கால் எட்டுதான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சுகர் சொல்கிறாரா. அதெல்லாம் எட்டும், வேணும்னா என் கூட வரீங்களா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கூப்பிடுறாரா. உன் கூடலாம் யார் வருவா, லூசு பசனுங்க தான் உன் கூட தெரியுவானுங்க, அதில் என் தம்பியும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விடுறாரா. ஜேகேக்கு மட்டும் கோவமாக வருது. எதுக்கு அண்ணன் இப்போ பாரு ஜிம்மினை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா, விடு சுகா அப்படின்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்றாங்களா. சுகா மறுபடியும் பார்த்து மறைக்கிறாரு. ஜேஹோப்போட அம்மாவும் சுகாவோட அம்மாவும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. என்ன 3 பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்போட அம்மா கேட்குறாங்களா. அவங்க அப்படி தான் 3 பேரும் அப்படியே பிரதர்ஸ் மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் அடுத்த நிமிஷமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்றாங்களா. ஓ அப்படியா. ஆமாம் இங்கே நீங்கள் 3 பேர் மட்டும்தான் க்ளோஸா, இல்லை இன்னும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்களா. ஏன் அதை தெரிஞ்சுட்டு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க போறியா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாங்களா. சுகா முன்னாடியே கேட்டுடுறாங்க. சுகாக்கோ வருது. நம்ம ஜேகே எப்படின்னா சுகா கூட யாரும் பேசக்கூடாது, அவரை தவிர அவர் மட்டும்தான் க்ளோஸாக இருக்கணும், அவர் மட்டும்தான் தம்பியாக இருக்கணும். நம்ம சுகா மற்ற யாரையாவது தம்பின்னு கூப்பிட்டா ஜேகேக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். ஸோ இதனால தான் ஜேகே இப்படி இருக்காரு. தென் நம்ம ஜிம்மின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜேஹோவை பார்த்துட்டு ஜேஹோப் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்குறாங்களா. சரி போயிட்டு வா அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம ஜிம்மின் ஜேகே ஜேஹோ 3 பேருமே வெளியே போகிறாங்களா. இப்போ நம்ம சுகாவுமே அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. சரிங்க நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போட அம்மா சொல்கிறாங்களா. இருங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் தெரியாதுல்ல, நானே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட அம்மாவுமே சுகா கிட்ட சொல்லிவிட்டு ஜேகே அங்கேனா சொல்லிடு சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்போட அம்மா கூட தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஜிம்மின் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிம்மினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே ரொம்ப ஸ்வீட்டாக தான் வெல்கம் பண்ணுவாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. அங்கே வந்தோடனே சுகாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. என்ன ஜிம்மின் அம்மா வேர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் முடிஞ்சிருச்சு. அம்மா இவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இவங்க தான் ஆப்போசிட் வீட்டுக்கு புதுசாக கூடி வந்திருக்காங்க, இவங்களுக்குமே ஒரு பையன் இருக்கா, அவன் பேர் ஜேஹோப் அப்படின்றாங்களா. ஓ சூப்பர், அப்புறம் உங்கள் பையன்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கேட்டு இவங்க 3 பேர் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்களா. அண்ட் தென் இப்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, அவர் சும்மா இல்லை, ஜேகே கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும். ஜேகேவோட இருந்து அவரோட சைக்கிளை வர சொல்லிடுறாங்க. ஜேஹோப்பை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறாரா. ஜேகே பார்க்குறாங்க, இந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது, இப்போ பாரு அவன் போயிட்டு உட்காந்துருக்கான் இந்த ஜேஹோப்பை அப்படின்ற மாதிரி ஜேகே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்களா. அப்படியே போய் விழுந்துடுறாங்க வீட்டுக்கு முன்னாடி. இதை பார்த்துட்டு ஜிம்மின் அண்ட் ஜேஹோப் விழுந்து சிரிக்கிறாங்களா. ஜேஹோப்க்கு லைட்டாக ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ விழுந்துட்டானேன்னு சொல்லிட்டு போய் தூக்கி விட போகிறாங்க. அப்போ கரெக்டாக இந்த பசனுங்க நின்றுட்டுருக்காத பார்த்துட்டு மேலேருந்து ஒரு பையன் பார்த்துட்டே இருக்கான். என்ன இவனுங்க பண்ணுறானுங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வீட்டை இன்னும் இப்படி அசிங்கப்படுத்துகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுது. ஸோ வேகமாக வரான்.
குச்சி எடுத்துகிட்டு தான் நிற்கிறான். என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 3 பேரும், உங்களுக்கு என்ன, எங்கள் வீட்டில் முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறானா. இதை பார்த்து ஜேகே கோவம் வருது. என்னடா இப்போ என்ன பண்ணாங்க உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து, நான் தெரியாமல் விழுந்துட்டேன், இது உனக்கு பெரிய இதாக இருக்கா? ஆமாம், நீலாம் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து விழுறல, அப்போ இது எனக்கு அசிங்கம் தான், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்றாங்களா. ஜேகே கோவம் வருது. எவ்வளோ தும்மு இருந்தா நீ என்னவே இப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. நம்ம ஜிம்மின் தான் போகிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, சாரிப்பா தெரியாமல் வந்து விழுந்துட்டோம் அப்படின்றாங்களா. சாரியா, நீ விழுந்தது என் வீட்டுக்கு முன்னாடி, இவன் விழுந்து என் வீட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களெல்லாம் பே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறானா. ஜிம்மின்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஜேஹோப் தான் நடுவில் வந்து பேசுகிறாரு. அவன் தெரியாமல் விழுந்துட்டான், இவன் விழுந்து உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஆக போதா அப்படின்றாங்களா. ஆமாம் அதெல்லாம் ஆகும், இங்கே பாருங்க, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாரா. முடியாதுடா, என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நின்றுட்டுருக்காரு. அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்பா இங்கே பாருங்கப்பா இவனை அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா. உங்கள் அப்பானா பயந்துருவோமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரா. அதுக்கு ஜிம்மின் தான் சொல்கிறாங்க, விடு ஜேகே ஒன்றும் இல்லை, வா போகலாம், சண்டை எதுக்கு அப்படின்றாங்களா. இவன் யாருடா, அந்த பையனை நான் ஏரியாவில் புதுசாக பார்த்ததே இல்லை, புதுசாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது என்ன, நம்ம என்ன பக்கத்து ஏரியாலே சுற்றிட்டு அலையிறோம், நம்ம ஏரியாவில் இருக்கவங்களே நமக்கு தெரியாது வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அதுக்கு ஜேஹோப் மட்டும் அங்கேயே நிற்கிறாரு. ஏன்னா 2 பேரும் சைக்கிளில் உட்காந்துட்டாங்க. ஜேஹோப்பை வான்னு கூட கூப்பிடல. இப்போ நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இப்போ தான் பார்க்குறாரு. ஐயையோ ஜேஹோப்பை விட்டுட்டே வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா நீ போடா, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். வேணாம் சாமி வேணாம், நீ போனேன்னு வச்சுக்கவேன், அவன்கிட்ட போய் இன்னும் சண்டை போடுவேன், நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்றாங்களா. ஸோ நம்ம ஜிம்மின் கிளம்பிடுறாங்க. ஜேகே அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. 10 நிமிஷம் ஆகிடுது, இன்னுமே ஆளை காணோம். என்ன போனவனுங்களை ஆளை காணோம், இந்த பையன் அவங்க அப்பாவை கூப்பிடுறேன்னு சொன்னானே, ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக போகிறாரா. அங்கே போய் பார்த்தா 2 பேர்த்தையும் ஆளை காணோம், எங்கே போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மின் சைக்கிள் அங்கே தான் நிற்கிது. உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரா. அங்கே ஒரு டாக் இருக்குது. ஜேகேவை பார்த்து குலைக்குது, உள்ளுக்குள்ளே விடவே மாட்டேங்குது. என்னடா நம்ம டாக் யாரையும் வீட்டுக்குள்ளே வராது, அதுதான் குலைக்கும், இது என்ன நம்மளே விட மாட்டேங்குது, அமைதியாக இல்லைன்னா கொண்டு போட்டுரும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரா. இது அந்த உள்ளே இருக்க பையன் காதில் விழுந்துருது. என்ன சொன்னா, என்னோட டாகை நீ கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்த போஸுக்கு வேகமாக டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரா. என்னடா எதுக்குடா என் டிஷர்ட்டில் கையை வைக்கிற, உங்கள் வீட்டில் டிஷர்ட் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்களா. எங்கள் வீட்டில் டிஷர்ட் இருக்குது, எவ்வளோ திமிரு இருந்தா என்னோட டாகவே நீ திட்டுவ, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிக்க போகிற அப்படின்றாங்களா. டேய் அதை விட்டுடா, என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தியா, அவனுங்களை கூப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்றாங்களா. ஓ ஃப்ரெண்ட்ஸா, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்றாங்களா. அப்போ தான் ஜேஹோப் வந்துட்டு வி அப்படின்னு கூப்பிடுறாங்களா. வரேன் ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. ஜேகே வருது. எவ்வளோ திமிரு இருந்தா இவன் உள்ளே போய் உட்காந்துருப்பான். ஜேஹோப் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டேய் நில்லுடா, ஜேஹோப் என்னோட ஃப்ரெண்டு, நீ எப்படி அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வருதா. இப்போ நம்ம வீ இருக்காங்களே, என்ன ஜேஹோப் இன்னிலேருந்து என்னோட ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீ சண்டை போடுறாரா. கரெக்டாக ஜேஹோப் உள்ளேருந்து வராரு. ஜிம்மினாகவே வராங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா. ஐயையோ ஜேகேவை மறந்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா ஜேகே அப்படின்னு கூப்பிடுறாங்களா. எனக்கு ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா அது கிடையாது, ஜேஹோப் ஜிம்மின் 2 பேர் வரீங்களா இல்லையா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அப்போ கரெக்டாக வியோட அம்மா வராங்க. பாரியா வி வந்த புது நாள்லேயே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டு போல அப்படின்னு கேட்குறாங்களா. அம்மா இவங்க 2 பேர் மட்டும்தாம்மா என் ஃப்ரெண்டு, இவன் கிடையாது, இவன் என்னோட எனிமி அப்படின்றாங்களா. ஜேகே இது நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லையே, நீ எதுக்கு என்ன எனிமின்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்களா. நீ தான் வந்ததுலேருந்து என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கியே, அப்போ நீ என்னோட எனிமி தானே, என்னோட எனிமையாக இருக்கணும்லாம் அதுக்கெல்லாம் உனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்றாங்களா. பார்க்கவே குட்டி பையன் மாதிரி இருக்க, உன்னை போய் நான் எனிமையாக வச்சுப்பேன் அப்படின்னு ஜேகே கேட்குறாங்களா. வி பார்க்குறாரு, யாரை பார்த்து குட்டி பையனை, என் கூட சண்டைக்கு வரியா பார்க்கலாமா அப்படின்றாங்களா. வியோட அம்மா தலையில் ஒரு அடி வச்சு, இங்கே வா அப்போல்லாம் மறட்டக்கூடாது, உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிடுறாங்களா. ஜேகே வந்துட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் உள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தென் இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம வியோட அம்மா இருக்காங்க இல்லையா, வி பார்த்துக்கோ வீட்டை, நான் கடைக்கு போயிட்டு வரேன், உன் ஃப்ரெண்ட்ஸோட அப்புறமா நான் வந்துடுறேன் அப்படின்றாங்களா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. ஆண்டி உங்களுக்கு இந்த ஏரியாவில் கடை தெரியுமா என்ன, நீங்கள் பாட்டு கிளம்புறீங்க, நான் பார்த்தேன்ப்பா வரப்போ தான் பார்த்தேன் அப்படின்றாங்களா. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்களா. வி பார்க்குறாரு, என்ன இவன் நம்ம அம்மா கை சுஜிட்டு அலையிறான் அப்படின்னு சொல்லிட்டு
ஜிம்மின் வந்து பார்க்குறாரு. அவன் அப்படிதான் நீ கவலைப்படாத. அந்த பையனுங்கள விட அவங்களோட அம்மாங்க கூட தான் அவன் ஈஸியா பழகுவான் அப்படின்றாங்களா. என்னடா இது புதுவிதமான கேரக்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்புறம் நம்ம கேட்குறாரு, "நீங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்." அப்புறம் நம்ம ஜேகப் சொல்றாரு, "நான் இப்போ தான் புதுசா இவங்க ஏரியாவுக்கு வந்திருக்கேன்." நம்ம ஜிம்மின் சொல்றாரு, "ஆமா நாங்க சின்ன வயசுலேருந்தே நானும் ஜேக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப க்ளோஸா இருப்போம். அவன் பக்கத்து வீடு தான் நானுமே." சரி, அப்போ இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பை கேட்குறாங்களா. ஜேஹோப் வந்து இன்னைக்கு தான் புதுசாக எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரா. வீக்கு பிடிச்சி போயிடுது நம்ம ஜிம்மின் பேசுறதெல்லாம். ரொம்ப க்ளோஸில் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி பேசுகிறாங்களா, சின்ன பிள்ளைத்தனமா. அதான் மாதிரி அதனால் வீக்கு பிடிச்சி போயிடுது. நம்ம ஜேகேவை பார்த்தா மட்டும்தான் ஒரு மாதிரி உருன்னு இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. ஜேஹோப் நம்ம எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஏன்னா ஜிம்மின் க்ளோஸ் ஆகிறாங்களா, அது நம்ம ஜேகேக்கு பிடிக்கல. ஸோ இப்போ ஜேகே என்ன பண்ணுறாரு, "நீ வரலன்னு வச்சுக்கவே நான் அப்பாட்டுக்கு போயிடுவேன்." அப்படின்றாங்களா. சொல்கிறாரு, "இதுலேருந்து கிளம்பு, உன்னை யார் இங்கே இருக்க சொன்னா? உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணனா? நான் ஒன்றும் உனக்காக இங்கே இல்லை, ஆன்ட்டிக்காக தான் வந்தேன்." அப்படின்றாங்களா. "என்னடா போடா வெளியே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. அதனால ஜேகேக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஜேகேக்கு மட்டும் இல்லை, ஜேஹோப்புக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் வந்து திட்டுறாங்க, "இப்படிலாம் பேசாத, அவன் என்னோட சின்ன வயசுலேருந்தே கூட இருந்தவன், அவன் போனான்னா நானுமே போயிடுவேன்." அப்படின்றாங்களா. சொல்கிறாரு, "போனால் போய்க்கோங்க, எனக்கு என்ன." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இப்போ எங்கங்க நிற்பாங்க, கொஞ்சம் கூட நிற்கவே இல்லையே, எழுந்து அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிம்மின் சொல்கிறாரு பார்த்து திரும்பி, "நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்க மாட்டாங்க. நீ நல்ல பையன் தான், நல்லா பேசுகிறதான், ஆனால் எங்கள் ஜேகே கிட்ட நீ இப்படிலாம் பேசாத, எங்களுக்கு கோவம் வந்துடும்." அப்படின்றாங்களா. ஜேஹோவுமே சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. பார்க்குறாரு. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா பிளேஸே. தென்னுள்ள உட்காந்துருக்காரு. அம்மாவுமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. "என்னாச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போயிட்டாங்களா?" "அம்மா அவங்கெல்லாம் ஒன்றும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்கள பற்றிலாம் பேசுகிறவள வச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கோவச்சிக்கிட்டு உள்ளே போகிறாரு ரூம்குள்ளே. போயிட்டு அவர் பாட்டுக்கு டைரி எழுத ஆரம்பிக்கிறாரு. "எனக்கு இன்னைக்கு நாளே பிடிக்கல. நான் 2 பேரை பார்த்தேன். 2 பேர் ரொம்ப நல்ல பசனுங்க. ஆனால் அவன் கூட இருக்கவன் ரொம்ப கெட்ட பையன். அவன் வந்து இவனுங்களை என் கூட சேர விடாமல் பண்ணிட்டான். இது எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் நோட் பண்ணி வைக்கிறாரு. அப்போ தான் நம்ம யோசிச்சு பார்க்குறாரு. இவனுங்க போயிருப்பானுங்களே 2 பேரும் விட்டுட்டு, ஜேஹோப் மட்டும் தனியாக நின்றுப்பார் இல்லையா, அவருக்கு வழியுமே தெரியாது. அதனால தான் நின்றுட்டுருப்பாரு. "என்ன நீ மட்டும் எங்கே நிற்கிற போலையா?" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பார். ஜேஹோப் சொல்கிறாரு, "இல்லை நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன், அதனால் எனக்கு ரூட் தெரியாது. இவங்க தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க, விட்டுட்டாங்க." அப்படின்ற மாதிரி ஜேஹோப் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரா. வீக்குமே கஷ்டமாக இருக்கும். "சரி வா, ஃபீல் பண்ணாத, நான் வா உள்ளே போகலாம். நீ உன் அம்மா நம்பர் சொல்லு, நான் உனக்கு கால் பண்ணுறேன்." அப்படின்றாங்களா. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜேஹோப் உள்ளே போயிருப்பார். நம்ம ஜேஹோப்போட அம்மாவுக்குமே கால் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஜிம்மின் கத்தியிருப்பார், "ஜேஹோப்" அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஜிமினாவையுமே உள்ளே கூப்பிட்ருப்பாங்களா. அப்போ நம்ம ஜிம்மின் பேசுகிற ஒரு விஷயத்தில் ஜேகேவையே மறந்துருப்பாங்க. 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜேஹோப் இந்த மாதிரிலாம் யூனிவர்சிட்டி பற்றிலாம் பேசுவாங்களா. அப்போ தான் நம்ம சொல்லுவார், "இன்றைக்கி இந்த யூனிவர்சிட்டியில் தான் சீட் கிடச்சிருக்கு, நான் இங்கே தான் படிக்க போகிறேன்." அப்படின்னு இருப்பாங்களா. நம்ம ஜிம்மினுமே, "வா சூப்பர், நானுமே அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறேன், நான் சுகா ஜேகே." அப்படின்றாங்களா. "சுகா யார்?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. "அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்களா. அதுக்கப்புறம் தான் ஜேஹோப் சொல்கிறாரு, "இப்போ ஒரு பையன் ஜேகேன்னு பார்த்தோம்ல, அவரோட பிரதர் தான் சுகா." அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போட ஃபேஸில் ஒரு ப்ளஷிங் தெரியுது. சொல்கிறாரு, "சூப்பர், அப்போ நம்ம எல்லாமே ஒரே யூனிவர்சிட்டி தான் போகிறோமா?" அப்படின்றாங்களா. "ஆமாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்புமே சொல்கிறாரு. ஆனால் ஜேஹோப் வந்து பார்க்குறாங்க, ஜிம்மின் பார்க்குறாரு. "நீயுமே எங்கள் யூனிவர்சிட்டி தான் வரப்போறியா?" "ஆமாம், சுகா சொன்னார், எங்களை வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியிலேயே ஜாயின் பண்ணிக்க சொன்னார். நானுமே அதை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன்." அப்படின்றாங்களா. "அப்போ சூப்பர், நான், நீ, சுகா, அப்புறம் ஜேகேவும் நம்ம எல்லாமே சேர்ந்து." அப்படிங்கும்போது, "டேய் ஜேகே" அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாங்களா. "ஐயோ ஜேகேவை மறந்துட்டேனே." அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம டாகுமே குலைக்கிற சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ வெளியே வந்திருப்பார். ஸோ இப்போ அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்களா. இவனுங்க என்ன சொன்னானுங்க என்கிட்ட ஸ்டார்டிங்கில், "என் கூட இருப்பேன்னு சொன்னானுங்க, என்னையுமே கூட்டு போகிறேன்னு சொன்னானுங்கள்ல, இப்போ அவனுங்க பாட்டுக்கு என்னை விட்டு போயிட்டானுங்க. இவனுங்க மேலே தான் தப்பு, எனக்கு இவனுங்களை பிடிக்கவே இல்லை, இவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸே இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக அப்படியே டைரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் தென் இப்போது ஆரம் இருக்கா இல்லையா, அவர் யூனிவர்சிட்டிக்கு வராரு. வந்துட்டு பிரின்சிபல் ரூமில் நிற்கிறாரு. அதே டைமில் தான் ஜின்னுமே வராங்க. ஜின்னை பார்த்துட்டு நம்ம ஆரம் சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. "என்ன ஜூனியர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறாங்க. "ஆமாம் என்ன பண்ணுறது, இந்த லீவில் கூட இந்த பிரின்சிபல் இருக்காடே, என்னை வர சொல்லிவிட்டான்." அப்படின்றாங்களா. "டேய்" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்களா. என்னாச்சு அப்படிங்கும்போது பின்னாடி தான் நம்ம பிரின்சிபல் நிற்கிறாரு. இதை கேட்ட உடனேயே அந்த பிரின்சிபல் கோவம் வந்துடுது. ஸோ ஆரம் என்ன பண்ணுறாங்க, "என்ன பேசிகிட்டு இருக்கு?" அப்படின்ற மாதிரி திட்டுறாங்களா. பிரின்சிபல், "நான் உங்களை சொல்லலையே." அப்படின்றாங்களா. பிரின்சிபல்னால் இங்கே யார், நான் மட்டும்தானா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்களா. ஆரம், "நீ ஆல்ரெடி பனிஷ்மெண்ட்டில் தான் இங்கே வந்திருக்க, ஞாபகம் இருக்கா?" அப்படின்றாங்களா. ஜின்னு கேட்குறாரு, "என்ன பனிஷ்மெண்ட்?" அப்படின்றாங்களா. "இவன் இருக்கானே
அதான் லீவ் விட்டாச்சுல்ல, வீட்டில் தானே இருக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த சிடி புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம யுனிவர்சிட்டியில் இருக்க அந்த மூவி தியேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நான் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக என்னோடய டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, அதை எடுக்கலான்னு வந்தால் இவன் இந்த இடத்துல இருக்கான். எனக்கு பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால தான் இவனை கூப்பிட்டு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஆரம் சொல்கிறாரு, சார் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, நமக்கு ஏதாவது டவுட்னா நம்ம பார்க்கலாம்ல, ஸோ அதை தான் நான் பார்க்க வந்தேன், நான் படிப்பு சம்மந்தமானது தானே பார்க்க வந்தேன் அப்படின்றாரா. ஜின்னுக்கு சிரிப்பு வந்துடுது நம்ம ஆரம் பண்ண வேலையை பார்த்துட்டு. சரி ஜின், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரின்சிபல் கேட்குறாரா. ஆர்மிஸ் இதோட BTS OT7 ஃபோர்ஸ்டு மேரேஜ் பார்ட் 1 இந்த ட்ராமா முடியுது. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்னென்ன நடக்க போகுது, எல்லாருமே எப்போ தான் மீட் பண்ணிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த 7 பேரோட லைஃப்லையும் என்னென்ன நடக்க போகுது, இவங்க பஞ்ச கலாட்டா இன்னும் நிறையவே இருக்குது. இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அண்ட் இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.